10,000த்திற்கும் மேற்பட்ட ஜைன துறவிகள் ஒரே நேரத்தில் கேட்ட கேள்விகளுக்கு 1000 தலைகளுடன் பதிலளித்து வென்ற ராமானுஜரின் துணையுடன் ராஜா விஷ்ணுவர்தனன் மேல்கோட்டை செல்வநாராயண சுவாமி கோவிலை கட்டினான். ராமானுஜர் சந்தோஷமாக செல்லப்பிள்ளையை அந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்து பக்தியுடன் ஆராதித்தார். செல்லப்பிள்ளைக்கு பல உற்சவங்களை செய்து மகிழ்ந்தார். ராமானுஜர் மேல்கோட்டைக்கு வந்து 12 ஆண்டுகள் கடந்தன. ஸ்ரீரங்கத்தின் பெரிய பெருமாள் ராமானுஜரை திரும்ப அழைத்ததாகவும் சோழ மன்னன் வியாதியால் இறந்த செய்தியையும் கேட்ட ராமானுஜர் உடனே செல்வநாராயணனின் சந்நிதிக்கு முன் நின்று ஸ்ரீரங்கம் திரும்ப அனுமதி அளியுங்கள் என்று வேண்டினார். செல்வநாராயண சுவாமி வெகு நேரம் மௌனமாக இருந்த பிறகு அப்படியே ஆகட்டும் என்று பதிலளித்தார். கிணற்றடியில் விளையாடுற குழந்தையை எப்படி கவனித்துக் கொள்வாரோ அப்படி கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் செல்லப்பிள்ளையை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு புறப்பட்டார். அப்போது ராமானுஜரின் பிரிவை தாங்க முடியாத பக்தர்கள் ராமானுஜரிடம் இங்கே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள உடனே ராமானுஜர் தான் உகந்த திருமேனியாக நான் இங்கேயே இருப்பேன் என்று உறுதியளித்தார். செல்லப்பிள்ளையின் மீது இருந்த தாய்பாசத்தால் விட்டு பிரிய இயலாதிருந்தாலும் பெரிய பெருமாளின் மீது இருந்த அசையாத பக்தியினால் ஸ்ரீரங்கத்திற்கு